राधा भजे पांडुरंगा पुंडलीक वरदा भजे पांडुरंगा 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 पुंडलीक वरदा हरि विठला பண்டரீபுரம் அழகான ஒரு சின்ன கிராமம். நிறைய பாகவதோத்தமர்களுடைய பாததூளியினாலே நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு இடம் பண்டரீபுரம். ஆச்சரியமானவன் பாண்டுரங்கன். பண்டரீபுரத்துக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், தொலைவில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட பாண்டுரங்கன் கண்கண்ட தெய்வம். இன்றைக்கும் கர்நாடகா ஜனங்கள், மகாராஷ்டிர ஜனங்கள் இவாளுக்கெல்லாம் பாண்டுரங்கன் அப்படின்னா நம்ம விட்டலன், நம்முடைய சுவாமி, நம்முடைய தெய்வம் அப்படின்னு ஒரு உரிமை உண்டு. பண்டரீபுரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன கிராமம், சிருஞ்சினிபுரம் அப்படின்னு பேர். ஒரு சின்ன குக்கிராமம். ஜனங்கள் யதார்த்தமாக வாழ்ந்துருக்கார்கள். அந்த கிராமத்தில் அழகான ஒரு தம்பதிகள். பெரிய பக்தி ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் தெரியாது, ஆனால் தெய்வ நம்பிக்கை உண்டு. தெய்வ நம்பிக்கை தான் பக்தியுடைய அஸ்திவாரம். நமக்கு பூஜை முறைகள் தெரிஞ்சால் சந்தோஷம், விதவிதமாக அனுபவிக்கலாம். நிறைய பஜனைகள் தெரிஞ்சால் பாட அனுபவிக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஆதாரம் பக்தி. அது இருந்தால் தான் இது எல்லாமே பரிமளிக்கும். ந தானம் ந தப்போ ந யுஜ்யா ந சோச்சம் ந விரதாணிச்ச பிரியத்தே அமலையா பக்தியா அரிஹி அந்யத் விடம்பனம் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறான். தானம், தவம், யஜ்யம், விரதம், ஆச்சாரம் இது எல்லாமே பக்தி இருந்தால் தான் பரிமளிக்கும். பக்தி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு விலை கிடையாது. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதுக்கு பக்தி இருந்தால் தான் அதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம். அந்த கிராமத்தில் அழகாக ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டுருக்கா. நித்தியமாக வாழ் தெரிஞ்சபடி பூஜை பண்ணிண்டு பகவன் நாமத்தை சொல்லிண்டு விட்டல் மேலே நம்பிக்கையோடு இருக்கா. எப்பயாவது முடிஞ்சால் பண்டரீபுரம் போவார்கள், போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார்கள். அழகாக பகவானிடத்தில் பிரார்த்திச்சுட்டா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா. இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்தா. எவ்வளவு அழகாக இருந்தான்னா சகுந்தலா மாதிரி இருந்தாலாம். துஷ்யந்தன் சகுந்தலா, ரொம்ப அழகி சகுந்தலா. அதனால் அந்த குழந்தைக்கு சகுந்தலா அப்படின்னு பேர் வச்சுட்டா. எப்பவுமே பேர் வைப்போம், அப்புறம் அதை சுருக்கி நீட்டி அதை வெட்டி அந்த பேர் படுற பாடு நிறைய உண்டு வச்சுக்கோங்க. அது ஒரு சுகம். இப்போ கிருஷ்ணனையே கிருஷ்ணா அப்படின்னா கிச்சா கிட்டா ஹே கீச்சு அப்படின்னு என்ன தானே இருக்கு. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொன்ன ஹரே ராம் அப்படின்னு என்ன தானே இருக்கு. விட்டலன் பாண்டுரங்கன் அப்படின்னா ஹே பாண்டு ஹே விட்டு அப்படின்னு கூடுவோம். நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் விட்டு அப்படின்னு தான், அது ஒரு சுகம். நிறைய பேர்லாம் திருப்பதி பெருமாள் ரொம்ப பிரீத்தி உடையவா. ஹாய் வெங்கி அப்படின்வா பெருமாளை பார்த்து. ஸ்ரீரங்கத்தெல்லாம் ரங்கநாதன் ராஜாதிராஜன்லாம் சொல்ல மாட்டா, ஹாய் ரங்கா அப்படின்னு. ஹாய் ரங்கா. கோவில் வாசல் கோபுரத்துலேயே ரங்கா ரங்கா ரங்கான்னு எழுதியிருப்பான். ஸ்ரீ ரங்கநாதான்னு எழுதி வைக்க வேண்டாமா? இல்லையே. திருவனந்தபுரத்தில் நிறைய குழந்தைகள்லாம் உண்டு. அதெல்லாம் பத்மநாபா அப்படின்னு வராது, அனந்த பத்மநாபாவே வராது. அதுக்கப்புறம் தானே பத்மநாபா. சில குழந்தைகள்லாம் பத்து அப்படின்னும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை அதுக்கு இன்னும் இந்த பத்ம சப்தம் பிடிக்கலை, நாபா நாபா நாபான்னு கூப்பிட ஆரம்பிச்சுடுத்து. இப்போ தான் மாறி இருக்கு அதுக்கு. பார்த்தாலும் பத்மநாபான்னு. சில கோயிலாம் பப்பா அப்படின்பா. பத்மநாபா சுருக்கி பப்பா செல்லமா. அது ஒரு சுகம். அந்த மாதிரி இந்த குழந்தை பேர் சகுந்தலா. சக்குன்னு ஆக்கிட்டா. அடி சக்கு இங்க வா அப்படின்வா. ஒவ்வொருத்தருடைய அது ஒரு சுகம். சமையலில் பார்த்தோம்னா அந்த பேர்லாம் தான் நிலச்சி போயிடுறது. கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுக்கு அம்மா வச்ச பேர் நிமாயின்னு பேர், செல்ல பெயர். நிமாயினா வேப்ப மரம்.
அதுதான் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடுது. நிமாயி பண்டிதர்னே பேர். நவத்வீபத்தில் போனால் நிமாயி பண்டிதர்னா பேர். சைத்தன்ய மகாபிரபுன்னு அவள் பக்தர்கள் தான் கூப்பிடுவாள். மற்ற எல்லாருக்கும் நிமாயி 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 அப்படி தான் கூப்பிட்டு பழக்கமே. அந்த மாதிரி ஆச்சரியம். இந்த குழந்தைய எல்லாரும் சக்கு சக்கு சக்குன்னு கூப்பிட்டு இருக்கா. அப்படி வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை எப்படி வளரணும், விளையாட்டு, அழுக, பிடிவாதம் எல்லாம் சேர்ந்து ஒரு சாதாரண மனுஷ குழந்தை எப்படி வளர்ச்சி அடையுமோ நாளொரு மீனி பொழுதுற வண்ணமாக வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்கா. ஒரு நாள் திருவிழா விளையாடின்னு இருக்கா. பகவத் அனுகிரகம் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவளுடைய வயசு ஒத்த குழந்தைகள்லாம் திருவிழா விளையாடின்னு இருக்கா. ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, ஆண்டாள் பாசுரத்தை சொல்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவிழா விளையாடினதெல்லாம் சொல்கிறான். அழகாக கண்ணை மூடிண்டு கூடிடு கூடலேலாம் விளையாடிருக்கா ஆண்டாள். சிறு வீடு கட்டி விளையாடினேன் அப்படின்னு ஆண்டாளே ஸ்ரீவில்லிபுத்தூரில் விளையாடிருக்கா. அந்த மாதிரி இந்த சக்குபாய் அவள் பேர். அங்கெல்லாம் கமலாபாய் அப்படிலாம் சொல்ல மாதிரி சக்குபாய். இந்த குட்டி சக்கு அழகாக விளையாடின்னு இருக்கு. வீதியில் ஜோரா சிறு வீடு கட்டி மணல் வீடு கட்டி எல்லாம் ஆடி பாடி சிரிச்சுண்டு விளையாடின்னு இருக்கு. கிராமம், பெரிய வாகனங்கள்லாம் போகாது. இந்த காலம் மாதிரி ஸ்பீடாக போகிற வாகனங்கள்லாம் கிடையாது. அழகாக திருவிழா வீதியில் விளையாடுறது அதெல்லாம் ஒரு சுகம் தானே. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விளையாடுற குழந்தைகளுக்கு தான் மூளை வளர்ச்சியே அதிகமாக இருக்குது. நிறைய ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி சொல்கிறா. அவளே சொல்லிவிட்டு அவளே கம்ப்யூட்டரையும் கண்டுபிடிக்கிறா, அவளே டேப்லெட்டும் கண்டுபிடிக்கிறா. அதுதான் அதிசயமாக இருக்குது. நல்லா மூளை வளர்ச்சி, உடம்புல பலம், புத்தி சாதுரியம், வாக்கு சாதுரியம் இதெல்லாம் மனிதர்களோட கூடி பழகி விளையாடி தோற்று ஜெயிக்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். அந்த குழந்தை அழகாக விளையாடின்னு இருக்கா. அழகாக ஒரு மணல் வீடு கட்டி ஜோராக அப்படி விளையாடின்னு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு கால் வந்து இவளுடைய மணல் வீட்டை மிதிச்சு விடுத்து. இந்த குழந்தை அழகாக அப்போ தான் கட்டி வச்சிருக்கா. மணல் வீடை மிதிச்சு விடுத்து ஒரு கால். கோபமாக அப்படி தலையை தூக்கி பார்க்குறா. ஒரு வயசான தாத்தா கையில் ஒரு தம்பூராவை ஏகதாரான்பா அதை அப்படியே வச்சுண்டு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंडरीनाथा दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंडरीनाथा पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंडरीनाथा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंडरीनाथा पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा அவர் ஆனந்தமாக பகவத் பஜனையை பண்ணி பாடிண்டு அப்படி நடக்கிறார். அந்த உஞ்சவருத்தின் போதெல்லாம் பஜனை பண்ணிட்டு போவா இல்லையா, நாம சங்கீர்த்தனம் அப்படி அழகாக பண்ணிட்டு போகிறார். அந்த கவனத்தில் இவர் இந்த மணல் வீடை மிதிச்சுட்டு போயிட்டார். அவருக்கு அது பெரிய விஷயம். அவர் கவனிக்கலை, வேணுண்டே அதை கலைக்கணும்னு கலைக்கலை, மிதிச்சுட்டார், கலைஞ்சு போயிடுத்து. அந்த குழந்தைக்கு அது ஒத்துக்கொள்ள முடியல. அதுக்கு அது ரொம்ப பெருசு தானே. குழந்தைக்கு அதோட பொம்மை, அதோட விளையாட்டு சாமான்கள் இதெல்லாம் தானே வசதி. நம்ம எந்தெந்த வயசில் இருக்கோமோ அந்தந்த வயசில் ஒவ்வொன்றும் வசதியாக தெரியறது. ஆனால் எந்த வயசுலையும் பகவான் வசதின்னு தோன்றது தான் கஷ்டமாக இருக்குது. அதுதான் அதிசயமாக இருக்குது. எல்லா வயசுலையும் வசதியானது தெய்வம் தான். நம்ம அது மட்டும் கடைசியே நிற்கிற நமக்கு. இந்த குழந்தைக்கு அந்த மணல் வீடு களைச்ச உடனே துக்கம் நெஞ்சு அடைச்சுடுத்தோம்.
உடனே பார்த்து ஹே தாத்தா அப்படின்னு கத்திடுத்து. இவர் ஆனந்தமாக பஜனை பண்ணிட்டு இவர் மிதிச்சது மட்டும் இல்லை, மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கா. இதுக்கு அது ஒத்துக்கொள்ள முடியலை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, தப்பு பண்ணால் சாரி கேளு. நம்ம சொல்லுவோம் குழந்தைகளை கேட்டு தான் ஆகணும் தர்மம் அப்படின்னு. அதான் மரியாதை, இல்லாட்டி அடிப்போம் திட்டுவோம், சொல்லலைன்னா உதப்பேன், வீட்டை விட்டு வெளில போகலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ அதே தான் பெரியவாளுக்கும், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. அப்போ இந்த குழந்தை பார்த்து இவருன்னு மிதிச்சுட்டு களைச்சுட்டு போயிட்டே இருக்கார். ஒரு அக்கறை கூட இல்லை, தெரியாமல் மிதிச்சுட்டேமான்னு சொல்ல வேண்டாமா, அது கூட கேட்காம ஏ தாத்தா அப்படின்னு கொடுத்து உடனே பஜனை பாடி இந்த டக்குன்னு அப்படி என்னமோ சுயநினைவு வந்த மாதிரி இப்படி கண்ணை திறந்து பார்த்தா. இந்த குழந்தை முன்னாடி வந்து இடுப்பில் கை வச்சுன்னு இப்படி ஏற இறங்க பார்க்கறது. ரொம்ப வயசான ஒரு நல்ல சத்குருநாதன் இப்படி பார்க்குறார். இப்படி ஆச்சரியமாக தலையில் அந்த உஞ்சவர்த்தி மாதிரிலாம் கட்டின்னு இருக்கார். எப்படி நம்ம புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவதர் இருப்பார், பெரிய தாடியெல்லாம் வச்சுட்டு வயசானவர், நல்ல ஒரு ஞான பழமாக இருந்தார். யாரெல்லாம் பார்த்துருக்காளோ பாக்கியவான்கள். அதெல்லாம் நிஜமாவே மகான்களை தரிசனம் பண்ணுறதுன்றது பெரிய பாக்கியம். ஆனால் அவர் பாட்டுக்கு சாதாரண ஜனங்களோட பாமர ஜனங்களில் இன்றைக்கி தான் புதுக்கோட்டையில் எல்லாம் பெருசாக பேசினார். ஒரு காலம் ரொம்ப சாதாரணமாக அவர் பாட்டுக்கு உஞ்சவர்த்தி எடுத்துட்டு நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடி ஒரு பெரிய மகாத்மா. அப்போ இப்படியே பார்க்குறாரு. என்னடி பொண்ணே சொல்லடி வந்த, என்ன பண்ணிட்டு போயின்ட்டுருக்கள் அப்படின்னு சிரிச்சார். நான் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு போயின்ட்டுருக்கேன். அதை யார் கேட்டா? நீங்கள் பாட்டுக்கு நான் கட்டியிருந்த மணல் வீடை மிதிச்சிட்டு போயிருக்கள் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு பார்க்குறேன்னா அப்படியா கேட்குறேன். மிதிச்சு கூட உங்களுக்கு தெரியலையா? சின்ன குழந்தை வெடுக்கு வெடுக்குன்னு கேட்கறது. ஆனால் பயம் இல்லை, அவள் தப்பாக நினச்சிப்பாளோன்னு கவலை கிடையாது. யதார்த்தத்தை குழந்தைகள் பேசிடும். வெடுக்குன்னு கேட்டு எடுத்து அது கூட தெரியாமல் என்ன பண்ணிட்டுருக்கள், என்ன பண்ணிட்டுருக்கள்? அவர் சிரிச்சார். எதுவுமே தெரியக்கூடாது தான் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவே எதுக்குடா நாமஜபம் அப்படின்னா, தேவையில்லாதெல்லாம் தெரியாமல் போயிடணும். தேவையானது மட்டும் தெரிஞ்சா போதும். வாழ்க்கையில் கழுகு மாதிரி இருக்கணும். இந்த கழுகு ஆகாசம் எவ்வளோ அவசரத்தில் சுற்றுறது, ஆனால் அதுக்கு கீழே இறை இருக்குன்னா கரெக்டாக அது மட்டும் தெரியும். நேராக வந்து கொத்திட்டு தூக்கிட்டு போகும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கணும். ஆகாசத்தில் எப்படி வட்டம் விடுறது கழுகு ஒரு நதிக்கு மேலே. இந்த நதியில் மீன் மேலே வரும்போது இந்த அலை தெரியும் இல்லையா, அங்கேருந்து பார்த்துட்டு கரெக்டாக டைம் கால்குலேட் பண்ணி வந்து அப்படி பிடிச்சி அப்படி தூக்குறது பெரிய மீன். ஜலத்தில் அவ்வளோ ஒசரத்தில் அது கழுகு பார்வைன்னு சொல்லுவோம். அதுக்கு பார்வை ரொம்ப தீக்ஷண்யம் ஜாஸ்தி. அப்போ அத்தனை ஒசரத்துலேருந்து அது கரெக்டாக இவ்வளவு தூரம் இப்படி வந்து கால்குலேட் பண்ணி தூக்க முடியும்னு வந்து தூக்கிறதே. அப்போ அந்த லட்சியம் வேணும் வாழ்க்கையில். லட்சியம் இருந்து கொடுத்தனா நிறைய வழிகள் புலப்படும். இப்போ நம்ம எல்லாம் கடமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். கடமையை பண்ணுறதுக்கு யாரும் முயற்சியே பண்ணுறதில்லை. நம்ம கடமையை ஒழுங்காக பண்ணணும்னு ஒரு லட்சியம் இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் 1000 கோடி வழிகள் கிடைக்கும். நான் கடமைகள் சொல்கிறது சமையல் பண்ணுறது, குழந்தைகளை வளர்க்குறது, துணி துவைக்கிறது, சம்பாதிக்கிறது, பணம் சேமிக்கிறது, வீடு வாசல் வாங்கிறது, உடம்பை பார்த்துக்கிறது, எல்லாமே இதெல்லாம் தான் கடமைகள்னு சொல்கிறோம். கோவிலுக்கு போகிறது எல்லாமே சொல்கிறேன். அந்த லட்சியம் இருந்ததுன்னா, அதில் ஒரு ஈடுபாடு இருந்ததுன்னா நிச்சயமாக பல கோடி வழிகள் உண்டு. இந்த ஈடுபாடு தான் வேணும். இந்த டிவி சேனல்லாம் கையில் ரிமோட் வச்சிடும், அது படுற பாடு. இப்படி பார்ப்போம், பிடிக்கலையா டக்குன்னு அடுத்த சேனல். நமக்கு பிடிக்கிற ப்ரோக்ராம் வரைக்கும் இந்த சேனல் மாற்றிண்டே இருக்க முடியும். அப்புறம் லட்சியம் இருக்குல்ல, இது பார்த்தாச்சு, இது போரு, இது வேஸ்ட்டு, இது தண்டம், இவன் வளருவான், அது முட்டாள், நானும் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். எல்லாம் அப்படி மாறிண்டே இருக்கும். இவ்வளவு மாறியாச்சு, அப்பயே சரி வேண்டான்னு கீழே வைக்கிறதும் இல்லை. தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டாவது ஒரு ப்ரோக்ராமாவது கிடைக்கும்னு எவ்வளோ சேனலோ ஓடுறது. இத்தனை சேனல்லையும் சுற்றி பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய லட்சியம் இருந்தால் அதுக்கு வழி கிடைக்கும்னா, அப்போ நம்ம வாழ்க்கையை சுகமாக வாழறதுக்கும் சுலபமாக வாழறதுக்கும் 1,00,000 கோடி வழிகள் உண்டு. வழி இல்லை, எனக்கு தெய்வம் கதவை திறக்கலே, தட்டவே வேண்டாம், திறந்தே தான் இருக்குது கதவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், தெய்வம் எப்பொழுதுமே திறந்து வச்சு அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம கவனிக்கிறது இல்லைன்ற ஒரு குறைய தவிர. அவர் சொல்லிட்டார், எதுவுமே தெரிய வேண்டான்றதுக்கு, தேவையில்லாதது தெரியாமல் இருக்கிறதுக்காகத்தான் நாம ஜபம். தேவையான மட்டும் தெரிஞ்சா போதும். வாழ்க்கையில் தேவையில்லாதெல்லாம் தெரியாமல் இருக்க வரைக்கும் மனசில் சந்தோஷம், சமாதானம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக, சமாதானமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, தெம்பாக வாழறதுக்கு என்ன விஷயங்கள் தெரியணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டு வாழும்பொழுது சௌக்கியமாக தான் இருக்குது வாழ்க்கை. நம்முடைய மூதாதைகள்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருந்தார்கள்.
ஏன்னா இப்போ உலகம் உங்கள் கையில்னு சொல்லலாம். உலகம் முழுக்க நமக்கு தெரியாமல் இருந்த காலம். தன்னுடைய கிராமம், தன்னுடைய தேசம், இவ்வளோதான் தெரிஞ்சது. தன்னுடைய வாழ்க்கை, வீடு வாசல், வயல்வெளி, தன்னுடைய கோவில், தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய பக்தி ரொம்ப நன்னா இருந்தது. இன்றைக்கி உலகத்தில் எங்கே நடந்தாலும் உடனே தெரியறது நமக்கு பெரிய ஒரு துரதிருஷ்டம் மாதிரி ஆகிடுது. அவர்களுக்கு அது அதிர்ஷ்டமாக இருந்தால் நமக்கு இன்றைக்கி துரதிருஷ்டமாக ஆகிடுது. ஆனால் நல்லதும் இருக்குது. உட்காந்த இடத்துல பல ஊர்களில் நடக்கக்கூடிய உற்சவம்லாம் பார்க்க முடியாது, நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தேவையானதை தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தெரிஞ்சுட்டா கஷ்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் சொன்னவொன்னு அந்த குழந்தைக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுவுமே தெரியவானான்னு நாம ஜபம் பண்ணுறல. ஆமாம், அது கூட தெரியாதா? மணல் வீடு மிதிச்சது உடனே தெரியாமல் பண்ணிட்டேன்டி குழந்தை, மன்னிச்சுடு அப்படின்னு விட்டார் கை கூப்பி. இப்போ குழந்தைக்கு டக்குன்னு ஒரு மாதிரி போயிடுது. இவ்வளோ பெரியவர் மன்னிச்சுடுன்னு சாதாரணமாக கேட்டுட்டார். இந்த குழந்தை ஆச்சரியமாக பார்க்கறது. ஆமாண்டி பொண்ணே, நீ யாரு கேட்குறது? சண்டை போடுவார்னு பார்த்தா சண்டை போடுறதுக்கு சான்ஸே கொடுக்கல. நானே தான் ஆயிடுங்க, முடிச்சுட்டார். பிரச்சனை அதுக்கு மேலே வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எது மறித்து பேசிகிட்டு இருந்தால் தானே பிரச்சனை. நான் தான் சரின்னு சொல்கிற வரைக்கும் பிரச்சனை தான். நான் தான் தொந்தரவு. அந்த நான் தான் தொந்தரவையும் தொந்தரவு இல்லாமல் சொல்லணும். ஆமாம் நான் தான் என்னப்பா, அது இன்னும் பிரச்சனை ஆகிடும். நிறைய வீட்டில் நான் நடக்கிறது, நிறைய வீடுகளில் நடக்கிற பிரச்சனையே இதுதான் காரணம். சரி, இப்போ நான் தான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வாய மூடின்னு சும்மா இருந்தாலே பரவாயில்ல. இந்த வார்த்தைகள் ரொம்ப நிதானமாக இருங்க. வாழ்க்கை யதார்த்தமாக பாருங்க. எல்லாத்துலேயும் ஒரு எமோஷன் ஆகி இந்த சினிமாவில் மாதிரி இப்படி கத்தலாம் வேண்டாம். சினிமாவில் மாதிரி கையை வசதி ஆணையிடலாம் வேண்டவே வேண்டாம். சாதாரணமாகவே நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ரொம்ப சாதாரணமாக இருங்க. எமோஷனல் லெவல் சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் நிம்மதி. எல்லாத்தையும் ஏறிட்டு எல்லாத்தையும் பந்தப்படுத்தின அவசியமே இல்லை. வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமானது. அந்த குழந்தை சொன்னான், அதுக்காக மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சா அப்படின்னு எடுத்து. தாத்தா சிரிச்சார். சரி, என்னதான் நீ பண்ணோன்னு சொல்கிறாய்? அந்த இடிச்சுட்டால் அதுக்கு தான் பரிகாரம் பண்ணுங்கோன்னு எடுத்து. அவர் சொன்னார், நான் பெரிய வீட்டையாமா இடித்தேன், மணல் வீடு தானேம்மா அடித்தேன். ஏதோ பெரிய வீட்டை இடிச்சாச்சுன்னா பரிகாரம் பண்ணலாம், உன்னுடைய மணல் வீடு தானே அப்படின்னா. உடனே அந்த குழந்தை சொல்லி எடுத்து, இந்த தம்பூராவை நான் உடைச்சா நீங்கள் சும்மா இருப்பேளா? அவர் பார்த்தார், சிரிச்சார். அது எப்படி உன்னை சும்மா இருப்பேன்? அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் தம்பூரா முக்கியம், எனக்கு என் மணல் வீடு முக்கியம். யாருக்கு எது முக்கியம்னு அவாவா தானே முடிவு பண்ணணும்னு எடுத்து. தாத்தா பார்த்தார், ரொம்ப புத்தி சாதுரியமாக பேசுகிறதே குழந்தைகள். சரிடி பொண்ணு, இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்கிறா, என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டார். இப்படி பார்த்தார். இந்த குழந்தை இப்படி பார்த்தது. அதை கொண்டாங்கோ, இதை டாயின்னு பண்ணிட்டு தானே தெரியாமல் மிதிச்சுட்டு போனேன். இதை பிடுங்கியாச்சுன்னா நீங்கள் இனிமேல் ஒழுங்காக சமத்தா இருப்பேன். இது சொல்கிறது, இதை பிடுங்கியாச்சுன்னா நீங்கள் இனிமேல் சமத்தா இருப்பேன். உடனே அவரும் பார்த்தாரு, உனக்கு வாசிக்க தெரியுமா அடி? அது என்ன டாயின் இப்படி தட்டிகிட்டே இருந்தால் போதும், வராதா அப்படின்னு எடுத்து. சரி, என்னமோ கைட்டி கொடுத்துட்டார். தரமாட்டா பெரியவாள்லாம், என்னமோ டக்குன்னு கைட்டி கொடுத்துட்டார். ஏன்னா குழந்தைகள் இடத்துல எல்லாருமே வசப்பட்டவர்கள். தெய்வத்துக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் வசப்படாமல் யாராலையும் இருக்க முடியாது. எப்படியாவது ஒரு துளி சமயமாவது வசப்பட்டுடுவோம். உடனே அந்த குழந்தை வாங்கின்னு எடுத்து உடனே டாயின் பண்ணி பார்த்தது. நன்னா இருக்கு சவுண்டு அப்படின்னு எடுத்து. தாத்தா பார்த்தார், இது உனக்கு வாசிக்கணும்னு ஆசையாக இருக்கான்? ஆமாம் சொல்லி தாங்கோளே. உடனே அழகாக அப்படி கையை வச்சு இப்படி பிடிச்சி இப்படி வாசிச்சு, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंडरीनाथा दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंडरीनाथा ஒரு இப்படி பாடுறார். இது இப்படி ஆச்சரியமா பார்க்கறது, அது பாடலை. உடனே தாத்தா சொன்னார், பாடுறி பொண்ணே அப்படின்னார். இப்படி பார்த்தது, இப்படி தலையை குனிஞ்சிட்டது, இப்படி கடிச்சது, நாக்க கடிச்சது. பாண்டரங்கா பண்டரிநாதா அப்படின்னு எடுத்து. உடனே தாத்தா சிரிச்சார், ஏண்டி பாடலையான்னார். அது நீங்கள் நன்னா பாடலை, எனக்கு அப்படிலாம் வராது. அப்புறம் வாங்கி வச்சு என்னடி பண்ண போகிறாய்?
இல்லை எனக்கு என்னமோ அவங்க அதை வாங்கி சும்மா அப்படி வாட்சி பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது, அதனால் கேட்டேன், நீங்களே வச்சுக்கோங்கோ அப்படின்னு கொடுத்து உடனே தாத்தா வாங்கிட்டார். சரி என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்ல. உடனே அது கேட்டது, என்னது இது பஜனை, என்னமோ பாண்டுரங்கா பண்றீனாதான் சொல்ல, யார் அது? உடனே அவர் சொன்னார், பகவான்டி பொண்ணே, பன்றியபுரத்தில் இருக்கிற தெய்வம், கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம், தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம், கேட்டதெல்லாம் தரக்கூடிய தெய்வம், ஓடி வந்து உரிமையோடு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம், வீடு தேடி வரும் தெய்வம். இப்படி எல்லாம் சொன்னோன்னா அதுக்கு ஆச்சரியமாக போயிடுத்து. நீங்கள் பார்த்துருக்கேளா? அவர் சொன்னார், அவன் எப்பெல்லாம் கூப்பிட்றானோ போய் பார்த்துன்னு இருக்கேன். நீங்கள் தொட்டிருக்கேளா? தொட்டிருக்கேன்னு. அப்படியா? நானும் தொட முடியுமா? நான் குஞ்சு பாப்பாவாச்சே, எனக்கு ஒன்றும் தெரியாது, யார் வேணா தொடலாண்டி பொண்ணே. அப்படியா? நான் அவனை தொட்டு பார்க்கறதுக்கு நீங்கள் மாதிரி உங்களை மாதிரி அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்து. உடனே அந்த பெரியவர் தலைமையில கையை வச்சுட்டு சொன்னார், நான் சொல்கிறேன், அதையே நீ ஜெபிச்சுட்டு வரியா அப்படின்னார். ஓ சொல்கிறேனே. மற்ற குழந்தைகள்லாம் பயந்து போயிடுது, யாரோ புள்ள பூச்சி பிடிக்கிற ஆள், புள்ள பிடிக்கிற ஆள் போல இருக்கு இவர் அப்படின்னு பயந்து போயிடுத்துகள். வாடி சக்குபாய் வாடி, ஆற்றுக்கு போகலாம். இப்போ தாத்தா பார்த்தாலும் பயமாக இருக்குன்னு அந்த குழந்தை சிரிச்சு, சக்குபாய் அடி எதுக்கடி பயப்பட, தாத்தா சமத்து தாத்தாவாக இருக்கார், அவர் அப்படிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது நம்மளை, நான் தான் அவரை பிடிச்சி வச்சுருக்கேன் என் மணல் வீடை கலைச்சதுக்காக அப்படின்னு கொடுத்து. இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு ஒரு தலைவை கை வச்சா அது காதில் சொன்னார், விட்டல் 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 விட்டல், இதையே சொல்லிட்டு இருந்தா ஒரு நாள் உன்னை தேடி அவன் வருவான், அவன் இருக்கிற இடம் தேடி நீ போவாய். எப்பெல்லாம் சொல்லணும், எப்படி எல்லாம் சொல்லணும்? அவர் சொன்னார், எப்போ வேணா சொல்லு, விளையாடும்போது சொல்லு, பல் தேய்க்கும் போது சொல்லு, குளிக்கும் போது சொல்லு, துணி துவைக்கும் போது சொல்லு, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சொல்லு. அப்படியா? எனக்கும் அவனை பிடிக்குமா, அவனுக்கு என்ன பிடிக்குமா? அவர் சொல்லிகிட்டே வாயேன், தானா தெரியும். அவன் எங்கே இருக்கான், எங்கும் விளன் கண்ணன், எல்லா இடத்துலையும் இருக்காண்டி பொண்ணு, தூண்லையும் இருக்கான், துரும்புலையும் இருக்கான். அந்த பிரகலாதன் சொன்னானே அந்த மாதிரியா அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்கு கதையெல்லாம். ஆமாண்டி பொண்ணே, எங்கே வேணா இருக்கான், நான் பார்க்கலாமா, நான் பார்க்க முடியுமா, எனக்கு அவன் கிடைப்பானா, எனக்கு கண்ணுக்கு தெரியுவானா, என்ன சக்குபாயின்னு நீங்கள் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவானா, எப்படி இத்தனை கேள்வி கேட்குறது. இந்த பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னார், நிச்சயமாக நீ கேட்குறது அத்தனையும் நடக்கும். நீ நன்னா விட்டலன்னு சொல்லிட்டு வந்தா வச்சுக்க பொண்ணே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ அவனை கட்டி கூட போடலான்டின்னுட்டார். சத்தியம், கட்டி போட முடியும். பக்திக்கு மிஞ்சி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கட்டி கூட போட முடியும்டி பொண்ணே. இது மனசில் அண்ணா உட்காந்து எடுத்து, இந்த பயலை கட்டி போடணும்னு மனசில் ஒரு ஆசை வந்து எடுத்து கேட்டுடுத்து. யசோதை கட்டி போட்ட ஆளு, கண்ணினொன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், யசோதை கட்டி போட்டாள், அந்த மாதிரி ஆனா. அவர் சிரிச்சார், யசோதை உரலோட கட்டி போட்டா, நீ நினச்சா தூணோட கூட கட்டி போடலாண்டி பொண்ணேன்னுட்டார். விளையாட்டா சொல்கிறார். அந்த குழந்தைக்கு மனசுல எல்லாம் நன்னா உட்காந்து கொடுத்து, சரி தாத்தா நீங்கள் கிளம்புங்க, நான் திருப்பி எப்போ உங்களை பார்க்கறது அப்படின்னு கேட்டுது. நீ ஜபிச்சுட்டே வா, இன்னைக்காவது திரும்பி விட்டலன் உன்னை என்னையும் சேர்த்து வைப்பான். நீ எப்படி விட்டல் பக்தி ஆவாய், நானும் விட்டல் நாமும் ஜபம் பண்ணுறேன், ரெண்டு பேரும் ஒரு நாள் பகவான் கூட்டி வைப்பான். இப்போ நம்மளை கூட்டி வச்சது யார்? பகவான் தானே. இல்லாட்டி பரிச்சயம் என்ன, நமக்கு என்ன பெருசாக தெரியும்? பாண்டரங்கன் சங்கல்பம், எல்லாரும் கூடி இருந்து குளிர்றோம். ஆசீர்வாதம் பண்ணிட்டார், கிளம்பி போயிட்டார். இந்த குழந்தை அவர் போகிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருக்கு. அவரையே பார்த்துட்டு, அவர் பெரிய சத்குருநாதன், அதெல்லாம் தெரியாது, அவர் யார் பேர் என்னன்னு கூட தெரியல. தெருவில் நின்று இது மறிச்சு பேசின்னு இருக்கு, எதிர்த்து பேசிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு உபதேசம் என்று போயிட்டார். அதான் குரு கிருபை. அதனால தான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமான்னு கேட்குறோம்னா அது வாழ்க்கை அப்படி பிரட்டி போடும். சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் உட்காந்துட்டு பாண்டரங்கனை பற்றிலாம் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் இது. இன்றைக்கி உட்காந்துட்டு பாண்டரங்கா பண்டரீநாதா அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படின்னா நினச்சி திரும்பி ஒரு 19 வருஷம் 20 வருஷம் திரும்பி பார்த்தோம்னா இப்படிலாம் நடந்தது. எப்படி நடந்தது அப்படின்னா குரு கிருபை, வேற ஒன்றுமே கிடையாது. அதனால தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அன்றைக்கி குருஜியம்மா பார்க்கலன்னா எனக்கு பாண்டரங்கனை பற்றி தெரிஞ்சிருக்காது. நான் போய் பன்றிபுரத்தை பாண்டரங்கனை தொட்டிருக்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம ஜீயர்லாம் பழக்கமே ஆயிருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் குரு கிருபை. எத்தனையோ பரமாச்சாரியில் போய் சேவிக்கிறோம். அஹோபிலம் ஜீயர், திருக்குறுங்குடி ஜீயர், வனமாமலை ஜீயர், காஞ்சி சங்கராச்சாரியார், ஸ்ருங்கேரி பெரிய எவ்வளோ பெரிய வாழை சேவிக்கிறோம்.
இத்தனை பேருக்கும் ஒரு பரிச்சயம் உண்டாச்சு அப்படின்னா குரு போட்ட ஒரு விதை இத்தனை பேரோட ஒரு பரிச்சை. அவர் விதைச்சுட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு அதை நெஞ்சில் விதைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அது எப்படி வளர போகிறது கவலை கிடையாது. ஏண்டான்னா விதைச்சது பாண்டரங்கன், விதையும் பாண்டரங்கன், வளர போகிறதும் பாண்டரங்கன், அவ்வளோதான். நம்முடைய பொறுப்புன்னு எடுத்தால் தானே டென்ஷன். எல்லாம் அவன் தானே நடத்துகிறான், எல்லாம் அவன் செயல், அவன் பார்த்துக்கிறான், அவன் தானே தீர்மானிக்கிறான். பிரகலாதனை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கர்ப்பத்திலேருந்து எனக்கு நாராயண உபதேசம் வேணும்னு கேட்டான். பகவானே நாராயணனே நாரதரை அனுப்பினா உபதேசம் பண்ணிட்டான். பகவானே தானே எல்லா முயற்சியும் பண்ணுறான். அத்தனை பிரயத்தனமும் தெய்வம் பண்ணி நம்மளை கரையே தருது. குழந்தைகளுக்காக எல்லா பிரயத்தனமும் அப்பா அம்மா தானே பண்ணுறா. அது நல்லா வளரணும்னு, அதுபோல நாம் நல்ல கதி அடையணும்னு எல்லா விதமான முயற்சிகளையும் முழு மனசாக முழு ஈடுபாட்டோடு பண்ணுறது யாருன்னா தெய்வம் தான், நாம் இல்லை. நம்முடைய ஈடுபாடு 1% ஒழுங்காக இருந்தாலே பெரிய விஷயம். அதுவே தெய்வம் கொண்டாடுறது, அவ்வளோ சமத்து அப்படின்னு. சின்ன விஷயங்கள் ஆற்றுல குழந்தைகள் அம்மா அப்பா சொல்லி டம்ளர் தண்ணி கொண்டாப்பா நான் கொண்டு வந்துட்டான், என் குழந்தை சமத்து 1 டம்ளர் தண்ணிக்கு. அதுக்கு அத்தனையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பைசாலேருந்து எல்லா செலவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணிட்டு ஐயோ என் செல்லம், என் ராஜாத்தி, என் கண்ணு, 1 டம்ளர் தண்ணிக்கு இவ்வளோ கொண்டாட்டமா? சுவாமி அந்த மாதிரி நம்மளை கொண்டாடுறார். நம்ம ஒரு துளி முயற்சி பண்ணிட்டோம்னா அப்படி கொண்டாடுறார். ஆஹா 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 ஆஹான். இந்த குழந்தையுடைய நெஞ்சில் பாண்டரங்கனை பண்டரீநாதனை விதைச்சுட்டு போயிட்டார். பகவான் வளர்த்துடுவான் அப்படின்னு தைரியமாக கிளம்பி போயிட்டார். இந்த குழந்தை மனசில் நல்லா ஊறி போயிடுத்து. அதுக்கப்புறம் எல்லாம் விளையாட கூப்பிட்டா. என்னமோ விளையாட்டில் அந்த பிடிமானம் விட்டு போயிடுத்து. அந்த தாத்தாவுடைய சிந்தனை, சத்குருமார்களுடைய பலம் அதுதான். சத்குருமார்கள்லாம் அப்படி நெஞ்சத்தில் அழகாக நமக்கு பகவத் பக்தி அப்படி விதைச்சி வச்சிருவார்கள். அவளுக்கு அந்த பாண்டுரங்கா, பண்டரீநாதா, அந்த விட்டலா, இந்த நாமமெல்லாம் சுகம் எத்தனையோ அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்கா, ஊர்க்காரெல்லாம் சொல்லியிருக்கா, பண்டரிபுரம் இருக்குது, பாண்டரங்கன் இருக்கான். ஆனால் அப்பெல்லாம் அதுக்கு கிடைக்காத ஒரு மகத்துவம் ஒரு குரு வாய்மொழியாக வரும்பொழுது விசேஷமாக தெரிகிறது. அதுதான் வசதி. சுவாமி ராமானுஜர் வரதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள், திவ்ய தேசங்கள், பிரபந்தங்கள் எல்லாமே இருந்தது, புதுசு கிடையாது. சுவாமி ராமானுஜர் வரதுக்கு முன்னாடியே எல்லாமே 108 திவ்ய தேசங்கள் இருக்குது, ஆழ்வார்கள், திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் யதிராஜன்னு ஒருத்தர் வந்த உடனே எல்லார் நெஞ்சிலையும் வந்து உட்கார்ந்து எடுத்து 108 திவ்ய தேசங்கள் வசத்தி, திவ்ய பிரபந்தம் வசத்தி அப்படின்னு ஒரு ஏற்றம் எப்படா வந்ததுன்னா சுவாமி ராமானுஜன் ஒரு ஆச்சாரியன் வர வேண்டி இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு வரதுக்கு முன்னாடியே மகாமந்திரம் இருந்தது, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வந்த உடனே ஓ இதுக்கு இத்தனை பலம் இருக்கா, சரி 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 அப்படின்னு ஒரு பாவம் பிடிபட்டது. ராதாகிருஷ்ண பக்தி எவ்வளவோ வருஷமாக இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு, ஜெயதேவர் இவர்கள்லாம் வந்த உடனே இன்னும் பலம் கூடி போயிடுது. சாதாரண பாமர ஜனங்களுக்கும் அதில் ஒரு உத்வேகம் வந்துடுத்து. அதுபோல இந்த குழந்தையோட ஹிருதயத்தில் பசுமரத்தாணி போல பதிஞ்செடுத்து. இந்த குழந்தைகள்லாம் ஓடி போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னான். யாரோ ஒரு தாத்தா வந்தா அவளோட பேசிகிட்டே இருக்கா அந்த சக்குபாய், நாங்கள்லாம் கூப்பிட்டோம் வரமாட்டேங்கிறா அப்படின்னுட்டா. அதுக்குள்ளே அப்பா அம்மா பதறி அடிச்சுன்னு ஓடி வந்தா. அவள் வாசலில் வந்துவிட்டா. யாரு நீ? ஒரு தாத்தாம்மா, ஒரு வயசான தாத்தாம்மா, தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பாரு நன்னாருன்னு சொன்னார்மா. இப்படி எல்லாம் சொல்லி எடுத்து சரிடி பொண்ணே, அந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவாக்கெல்லாம் பேசப்படாது. நீ பெரிய பொண்ணாயாச்சு, எத்தனை 3-4 வயசு 5 வயசு தான் குழந்தைக்கு, அதுக்கே பெரிய பொண்ணாயாச்சு தெரிஞ்சுதான் அப்படின்னா. அது பெண் குழந்தைகள் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஒரு ஜாக்கிரதை, இது அடக்கிறதுன்னு இல்லை, ஒரு ஜாக்கிரதை. ஏன்னா இளகின மனசு, சுலபமாக அடுத்தவர்கள் ஏமாற்றும்படியான ஒரு ஹிருதயம் அவர்களுக்கு. அதனால் எப்பொழுதுமே முன்ன பின்ன தெரியாதவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தர்மம். ஏன்னா அபிமானம் ரொம்ப சாதாரணமாக வச்சுடுவா. ஏன்னா எல்லா இடத்துலையும் அபிமானத்துலேயே பழகிறா இல்லையா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி கணவன் குழந்தை, எல்லா இடத்துலையும் அபிமானம்ன்றது விரோதம் பாராட்டுறதுன்றது ரொம்ப துர்லபமாக தான் வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை பண்ணி வச்சுருந்தேன் அந்த காலத்தில் பெரியவாள்லாம். இந்த குழந்தை இப்படி வளர்ந்துட்டு வரா. கூடவே இந்த விட்டலன் பக்தி ரகசியமாக வளர்ந்துட்டே வரது. உக்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் விட்டல் நாமத்தை சொல்லிட்டு இருக்கா. மனசுக்குள்ள ஆசை விட்டலனை போய் பார்க்கணும், பாண்டரங்கன் திருவடியை போய் பிடிச்சிடணும். பாண்டரங்கா எனக்கு வழிகாட்டு, விட்டலா என்னை அழிச்சுட்டு போட அவன் கோவிலுக்கு, எனக்கு நானும் உன்னை பார்க்கணும். அப்படியே ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிறான். நிறைய பேர் பசங்க பண்டரிபுரம் போகிறவாள்லாம் பார்க்குறா, சேவிக்கிறா. யாராவது ஊரில் பக்தர்கள்லாம் இருக்கா அப்படின்னா அவகிட்ட போய் கேட்குறா, பாண்டரங்கன் எப்படி இருப்பான், பக்தர்கள் யார் யார், இப்படி இந்த வைபவங்கள்லாம் அப்படி கேட்டுக்கிறா. கேட்டு 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 மனசுக்குள்ளே இந்த பாண்டரங்கன் மேலே ஒரு அபிமானம் வந்துடுத்து. என்னுடைய தெய்வம் அப்படின்னு
ஒரு சுவாதீனம். இது என்னுடையதுன்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? என் மொபைல் ஃபோன், என்னோட செருப்பு, அந்த மாதிரி உரிமை. இது என்னுடைய தெய்வம்னு ஒரு மூர்த்தி கிட்ட நம்ம மனசில் லயப்படும். எல்லா மூர்த்தியும் கொண்டாடுவோம், எல்லா மூர்த்தி மேலே அபிமானம் இருக்கும், மரியாதை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மூர்த்தியின் இடத்துல இவர் என்னுடைய சுவாமின்னு ஒரு தீர்மானம் வரும். எல்லா இடத்துலையும் அது வராது. நிறைய திவ்ய தேசங்கள் நான் போயிருக்கேன். ஆனால் அனந்த பத்மநாப சுவாமி பார்த்து இவர் என்னுடையவர் அப்படின்னு ஒரு உரிமை வந்துடுத்து. அது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, தானாகவே வந்துடும். சுவாமி ராமானுஜர் எத்தனை திவ்ய தேசங்கள், எல்லா திவ்ய தேசமும் போயிருக்கார். ஆனால் கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுது அப்படின்னு உடனே நேர காஞ்சிபுரம் ஐஷன் வந்து வரதனிடத்தை தான் பிரார்த்திக்க சொல்கிறார். ஏன்னா என் வரதன் ஒரு அபிமானம். இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் போனோம்னா ராமானுஜருடைய தானான திருமேனி சந்நிதி உண்டு. இந்த சந்நிதியில் பார்த்தோம்னா ராமானுஜர் பூஜை பண்ணிட்டு இருந்தால் வரதராஜனுடைய மூர்த்தி உண்டு. ஸ்ரீரங்கத்தில் தானே இருக்கார். அப்போ அழகாக ரங்கநாதனை தானே பூஜை பண்ணோம்னா அது தன்னுடைய சுவாமின்னு ஒரு அபிமானம் உண்டு. வடுக நம்பி ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தார். யாரான ராமானுஜரையே பூஜை பண்ணிட்டு இருந்தார். வேற யாரும் பெருசா தோணலை அவருக்கு. என் ராமானுஜன் அப்படின்னு அவர் தான் இறுக்கி பிடிச்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி இந்த சக்குபாய்க்கு பாண்டுரங்கன் என்னுடைய சுவாமின்னு ஒரு அபிமானம் வந்துடுத்து. அதனால அழகாதையே தியானம் பண்றா. ஊரில் இருக்கவெல்லாம் அந்த குழந்தை ரொம்ப அதிகமாக பகவத் பக்தியில் ஈடுபடுறது. அன்றைக்கி அந்த பெரியவரை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ஆயிடுத்து. அது குருவுக்கு நல்ல பேர் அப்பப்போ அப்படி கொடுத்துருவா. அவர் வந்ததுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருக்கா. அதுக்கு முன்னாடி சாதாரணமாக எல்லாரோடையும் பழகின்னு இருந்தா. சொந்தக்காரா